கனவில் என்னை தழுவியடைந்த பாதி இரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன நினைவோடு தந்ததை எல்லாம் நிஜமாக தருவாயா உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா உயிரில் பூப்பறித்த காதலியும் நீதான் உள்ளம் தேடும் ஒரு தேவதையும் நீதான் மோகங்களும் நீதான் நீதான் முத்தங்களும் நீதான் நீதான் புதையலை போல வந்து கிடைத்தவளும் நீதான் தெரியாமல் என் மனதை பறித்ததும் நீதான் ஷாம் ஷாம் ஐயோ ஷாம் நிதி இங்க என்னடி நடக்குது உனக்கு ஏதாவது புரியுதா இல்லையாடி இங்க என்னமோ நடந்துட்டு தான் இருக்கு எனக்கும் தெரியுது ஆனா புரியலடி என்ன நடக்குதுன்னு அங்க பாரு அந்த ஃபாரின் பீஸு நம்ம யமுனாவை வச்சுக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கு ஆனா இந்த லூசு கேஷுவலா நிக்குது இதுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா இல்லையான்னு தெரியலையடி ஆமா நம்ம அண்ணனுக்கு என்ன ஆச்சு யமுனாவை எதுக்கு இப்படி வச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காரு கூப்பிடலாமா வேணாவா கூப்பிட்டா திட்டுவாரு இவளுங்க முன்னாடி திட்டுவாங்கன்னா நல்லா இருக்காது இவளுங்க மலரை வச்சு ஓட்டு ஓட்டிடுவாளுங்க இல்ல அவர் பார்க்கட்டும் அப்புறமா கார்ல போகும்போது கேட்டுப்போம் என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே சரி இருடி வேணி என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுவோம் ஆமா ஆமா என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் பார்க்கணும்ல சாம் சொல்லுங்க என்னாச்சு எதுக்கு இவ்வளவு மார்னிங் வந்திருக்கீங்க என்ன எதனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதனா சொன்னாங்களா என்ன ஆமா அதான் அதுக்காக தான் உன்னை பார்க்க காலேஜுக்கே வந்துட்டேன் அது என்னன்னா என்ன சொன்னாங்க டாக்டர் ஐயோ எதுவுமே சொல்லலையே இப்ப இவகிட்ட நான் என்ன சொல்ல சொல்லுங்க என்னாச்சு எதனா சொன்னாரா டாக்டர் சொல்லுங்க இவ வேற மூச்சு விடாம கேக்குறாளே சரி டேஷாம் எதையாவது அடிச்சு விடு அது வந்து என்னன்னா எவனா அப்பாவுக்கு ஏதோ சில டெஸ்ட் எடுக்கணுமா அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரம் வரணும் ஓ அப்படியா சரிங்க ஷாம் நான் சீக்கிரம் போயிடுறேன் சீக்கிரம் போயிடுறேனா எப்படி போவ எப்படினா பஸ் பிடிச்சு போக வேண்டியதுதான் அதெல்லாம் நான் போயிடுவேன் அப்படிலாம் ஒண்ணு நீ பஸ் பிடிச்சலாம் போக வேணாம் நானே வந்து வெயிட் பண்றேன் நீ வா சரியா சே வேணாம் ஷாம் உங்களுக்கு எது கஷ்டம் அதெல்லாம் நான் போயிடுவேன் எனக்கு காலேஜ் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன் இங்க இருந்து பஸ் இருக்குல்ல நான் போயிடுவேன் நீங்க விடுங்க ஏய் என்னடி நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல மறுபடியும் நானே போறேன்ற நான் சொன்னா கேளு புரியுதா என்னடி புரியுதா இல்லையா கிழிஞ்சிருந்தோ தச்சு முடிச்சிடலாம் நெஞ்ச கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம் வெண்ணிலா என்னடி நடக்குதுங்க தெரியலடி நிதி ஆமா இப்ப நம்ம பாக்குறதா கனவா இல்ல நிஜமாடி அவர் என்னமோ அவ தோள் மேல கை போட்டுட்டு இருக்காரு இவன் என்னமோ கேஷுவலா நின்னுட்டு இருக்கா என்னடி நடக்குது அதுதாண்டி நானும் யோசிக்கிறேன் இன்னொன்னு கவனிச்சியா அவர் யமுனாவ நான் சொல்றதை கேட்க மாட்டியாடி அப்படின்னு வாடி போடின்லாம் சொல்லி சொல்றாருடி அதுக்கும் இவன் கேஷுவலா தான் நிக்கிறான் ஆமா என்ன அர்த்தத்துல இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு உனக்கு ஏதாவது புரியுதா என்ன நடக்குதுங்க ஆமா இங்க நிக்கிறது நம்ம ஷாமனன் தானே இல்ல வேற யாராவதா இல்லையே இது நம்ம அண்ணன் தான் ஆனா என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் ஐயோ ஐயோ ஷாம் நான் ஒன்னும் உங்களை எதிர்த்து பேசணுங்கிறதுக்காகலாம் சொல்லல எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு உங்க வேலையே பெருசா இருக்கும் இதெல்லாம் விட்டுட்டு நீங்க என் கூட அலைவீங்களா அதுக்காக தான் வேண்டாம் நீங்க இருந்துக்கோங்க நானே பஸ் பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன் அப்பாக்கு என்னென்னலாம் டெஸ்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் நான் கூட இருந்து எடுத்துப்பேன் அதெல்லாம் எனக்கு ஒரு சிரமமும் இல்லை நானே பார்த்துப்பேன் நீங்க வர வேணாம் ஷாம் நீங்க உங்க வேலையை பாருங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் வேலை எதுவும் இல்லை இதுதான் இப்போதைக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் வேலை இதை தவிர வேற எந்த முக்கியமான வேலையும் இல்லை அது மட்டும் இல்லை உன்னை தனியாக அனுப்பிட்டு நான் இங்கே உட்காந்து தவிச்சிட்டு இருக்கவா நீ அங்கே போய் உங்க அப்பா கிட்ட என்னென்ன சொல்லி வச்சேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கணுமா இதெல்லாம் சரியா வராது நான் வந்தாதான் கரெக்டா இருக்கும் நானே வந்து கூட்டிட்டு போறேன் நீ காலேஜ் முடிச்சிட்டு வா நான் வெளியில வெயிட் பண்ண சரியாடி நான் ஒன்னும் நேத்து மாதிரி அப்பா கிட்டலாம் எதுவும் சொல்ல மாட்டேன் அதான் நேத்து சொன்னதுக்கே நீங்க அவ்வளவு திட்டிட்டீங்கல்ல மறுபடியும் இப்ப அதை வச்சு திட்ட பாக்குறீங்களா இங்க பாருங்க அதை வச்சு திட்டாதீங்க நான் தான் அது தப்புன்னு ஒத்துக்கிட்டேன்ல இப்ப விட்டுருங்களேன்
அதே எதுக்கு மறுபடியும் சொல்லி காட்டுறீங்க? அடி லூசு, அதை ஒன்றும் சொல்லி காமிச்சு உன்னை கஷ்டப்படுத்தணும்லாம் என் எண்ணம் இல்ல. மறுபடியும் நீ போய் அந்த வேலையை பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக உனக்கு ஞாபகப்படுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன இப்படி சொன்னோன்னே உனக்கு கோவம் வந்துருச்சான்? கோச்சிக்கிட்டேடி? ம் ஆமா, நீங்க பின்ன அதையே சொல்றீங்க. நான் தான் நேத்து அதுக்கு சாரி கேட்டுட்டேன்ல. மறுபடியும் மறுபடியும் அதையே சொன்னாக்கா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. வெண்ணிலா, இதை இப்படியெல்லாம் விடக்கூடாது. நம்ம டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கணும்டி. பண்ணிடலாமா? ஆமா ஆமா, எனக்கு டவுட்டு மண்டை கேறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா எனக்கு கிறுக்கே பிடிச்சிடும். நம்ம கேட்டே ஆகணும்டி. கேட்டலாம். அதான் சரி, கேட்டுருவோம். என்னடி வெண்ணிலா, ரெண்டும் அசையவே மாட்டேங்குது. ஒருவேளை அந்த ஈருடல் ஓர் உயிர் அது இதுதானோ? அதெல்லாம் என்ன ஓடி, அது நமக்கு தெரியாது. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும். இதை நம்ம கேட்டே ஆகணும்டி. வெண்ணிலா, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. எக்ஸ்கியூஸ் மீ. ஆஹா, இந்த வாண்டுங்க இங்கதான் இருக்கோ? இது தெரியாம நான் வேற இவ்வளவு ஐயோ கை வேற போட்டுட்டு இருக்கேனா? என்னங்கடி திடீர்னு எக்ஸ்கியூஸ் மீன்னு டீசென்ட்டாலாம் கூப்பிடுறீங்க? என்னடி ஃபாரின் பீஸை பார்த்தவொடனே பீட்டர் விடுறீங்களாடி? நாங்க பீட்டர் விடுறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இங்கயா என்னடி நடக்குது? ஒன்றும் இல்லையே, நம்ம எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் இல்லம்மா, நீங்க 2 பேர் மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரமா உங்க 2 பேரோட கான்வர்சேஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுலயும் டீப் கான்வர்சேஷனா ஓடிட்டு இருக்கு. ஆமா, என்ன உங்க 2 பேருக்குள்ள வேற மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு? என்னடி நடக்குதுங்க? கண்டுபிடிச்சிட்டாளுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். அவளுங்க டெரர் ஃபேஸ்லயே நல்லா தெரியுது. சுப்பா, வாண்டுங்களா இதுங்க? பெரிய கடைஞ்செடுத்த வாண்டுங்க இதுங்க. என் மனசுல பட்டத இவளுங்க கேட்கறாளுங்க. கேட்கட்டும், நம்ம கேட்டாதானே அண்ணன் கிட்ட திட்டு வாங்குவோம். இவளுங்க கேட்டா அண்ணன் பதில் சொல்லிதானே ஆகணும். என்னதான் சொல்றாரு நம்மள பாப்போம், என்னன்னு சொல்றாருன்னு. என்னடி, அவரே ஹாஸ்பிட்டலுக்கு வரத பத்தி பேசிட்டு இருந்தாரு, நானும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இதுல என்ன இருக்கு? என்னடி இதுல கண்டுட்டீங்க நீங்க 2 பேரும்? அப்ப 2 பேரும் பேசிக்கிட்டு மட்டும் தான் இருக்கீங்க. வேற எதுவும் இப்ப உங்களுக்குள்ள ஓடல, அப்படிதானே? வேற என்னடி ஓடுதீங்க? ஏய், ஏண்டி எல்லாத்தையும் தப்பாவே பாக்குறீங்க? இவர் என் ஃப்ரெண்டுடி. உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன்ல, நானும் இவரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், தெரியுமா? ஓ, ஃப்ரெண்டாடி. ஏய், என்னடி என்கிட்டயே வா. சே சே, உன்கிட்ட நாங்க பண்ணுவோமாமா? உன்கிட்ட இல்ல, நீ கொஞ்சம் நகர்ந்துக்கிறியா? அந்த ஃபாரின் பீஸ் கிட்ட நாங்க கொஞ்சம் கேள்வி கேட்கணும். நீ கொஞ்சம் நகரு. ஓஹோ, என்னையா? இவளுங்க என்கொயரி பலமா இருக்கும் போல இருக்கு. யமுனா, எனக்கு காப்பாத்துடி. இவளுங்க கிட்ட என்னால பேச முடியாது. இங்க பாரு, எனக்கு காப்பாத்துடி. எப்படியாவது இவளுங்க கொஞ்சம் கிளாஸ் ரூம் அனுப்பி விடுடி, ப்ளீஸ் டி. ஐயோ ஷாம், இவளுங்க பார்க்கனா டெரரா இருப்பாளுங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணும் இருக்காது. எல்லாம் டம்மி டம்மி பாபா, ஃபுல்லா புஷ்பானம். அதனால நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். டம்மி பாபா. இல்ல, இருந்தாலும் அவளுங்களை அனுப்படி. நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். அவளுங்க போ சொல்லு. ஏய், இங்க பாருடி யமுனா, இங்க பாருடி. இவளுங்க ஒரு முடிவு எடுத்துட்டாளுங்க, அதுல இருந்து பேக் அடிக்கவே மாட்டாளுங்க. சரி இருங்க ஷாம், நான் என்னன்னு கேட்டு அவளுங்க அனுப்பி விட்டுட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்படி. நான் உன்கிட்ட பேசிட்டு போகணும்ல, உனக்கும் கிளாஸ்க்கு டைம் ஆகும்ல, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பேன். சரி அனுப்புறேன், வெயிட் பண்ணுங்க. ஏய், என்னடி அவர் தான் பயப்படுறாருல, உங்களை பார்த்தாலே பயப்படுறாருடி. அவர் என்னமோ உங்களை டெரர்னு நினைச்சிட்டு இருக்காரு. நமக்கு தான் தெரியும் நம்ம வெறும் டம்மின்னு. இதை வேற அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அவர் உங்களை பார்த்து பயப்படுறாருடி. அது சரி, அவர் பயந்து தானே ஆகணும். ஏன்னா சார் பண்ற வேலைங்க அந்த மாதிரி. அதான் அவர் பயப்படுறாரு. என்ன சார், நாங்க சொல்றது சரிதானே? ஆஹா, இவளுங்களா டம்மி. எதையும் மோப்பம் பிடிச்சிட்டாளுங்க. அதான் இவ்வளவு தெளிவா பேசுறாளுங்க. இவளுங்க கிட்ட மட்டும் சிக்கிடவே கூடாது. யமுனா, கொஞ்சம் சீக்கிரம் போசல, எனக்கு வர ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. ஏய், ஏண்டி அவரை இந்த ஓட்டு ஓட்டுறீங்க? பாவண்டி அவரு, விட்டுடுடி. இங்க பாரு, நம்மள மாதிரிலாம் அவர் ஒன்றும் தைரியசாலி கிடையாதுடி. கொஞ்சம் பயந்த சுபாவம். அதனால போனா போட்டோம், விட்டுருங்கடி ப்ளீஸ், ஓகேவா? உனக்காக இந்த டைம் போனா போட்டோன்னு விடுறோம். ஆனா நெக்ஸ்ட் டைம் நாங்க பார்க்கும்போது இந்த மாதிரி நடந்தது, கண்டிப்பா அவரை என்கொயரி பண்ணாம விட மாட்டோம். அப்படிதான் பண்ணுவோம். ஆமாண்டி, என்கொயரி பண்ணாம விடவே மாட்டோம். சொல்லி வை அந்த ஃபாரின் பீஸ் கிட்ட. அது சரி, நமக்கு நல்ல பேர் தான் வச்சிருக்காளுங்க, ஃபாரின் பீஸ். விளங்கிடும். இந்த காலேஜ்ல தானே படிக்கிறீங்க, விளங்கிடும். சரி சரிடி, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவரை என்னன்னா என்கொயரி பண்ணுங்க. அப்ப நான் குறுக்கவே வரல, சரியா? இப்ப அவருக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுதாண்டி, நீங்க கிளாஸ்க்கு போங்க, நான் அவரை அனுப்பி விட்டுட்டு வரேன், சரியா? ஏன் காலேஜ் உள்ள வந்தவருக்கு காலேஜுக்கு வெளியில போறதுக்கு வழி தெரியாதா என்ன? அதானே, காலேஜ் வெளியில போறதுக்கு வழி தெரியலீங்களா?
போய் அண்ணன் இவளுங்க கிட்டயா மாட்டினாரு. இவளுங்க வச்சு செய்வாளுங்களே. நல்ல வேலை இவளுங்க பார்வை நம்ம பக்கம் வரல. அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம அண்ணன் தானே, அவரு சமாளிச்சுப்பாரு. ஏம்மா பொண்ணுங்களா இவளுங்க. ச்சே, நான் வேற கோயடா இருக்கே. இவளுங்களாம் சேஃபா இருப்பாளுங்களான்னு நினைச்சேன். இவளுங்க கிட்ட பையனுங்க தான் சேஃபா இருக்கணும். ரொம்ப கஷ்டம். ஏம்மா கொஞ்சம் அனுப்பி விடுடி. ஏய், ஏண்டி அவரை இப்படி ஓட்டுறீங்க? பாவண்டி அவரு என் பின்னாடி நின்னுட்டு ரொம்ப கதறாருடி. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அழுதுருவாரு போல. ப்ளீஸ் போங்கடி. நீங்க வேற ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கீங்க, நல்லா தெரியுது. கவலைப்படாதீங்க, கேன்டீன்ல நீங்க கேட்கறது எல்லாம் வாங்கி தரேன். போதுமா? நிஜமா தானே சொல்றேன், பேச்சு மாற மாட்டியே. இங்க பாரு, நீ பேச்சு மாறினா நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், தெரியும்ல? அது சரி, கேன்டீன் கேஸா இவளுங்க. அப்ப ஈஸியா மடக்கிடலாம் தான். ஏன்னா என்ன வேணாலும் வாங்கி தரேன்னு சொல்லு. இங்க பாரு, நான் வேணாலும் ஸ்பான்சர் பண்றேன். தயவு செஞ்சு அவங்களை இங்க இருந்து காலி பண்ண சொல்லுடி. கேட்டிங்களாடி? அவர் வேணாலும் ஸ்பான்சர் பண்றாராம். நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். போதும்ல, போங்கடி. அது போதும். இத முன்னாடியே சொல்லிருந்தா நாங்க அப்பவே கிளம்பிருப்போம். அதானே, இத ஆரம்பத்திலே சொல்லிருக்கலாமே. என்னடி வெண்ணி, கிளம்பலாம்ல? ஓ ஆஃப் கோர்ஸ், வா வா. இதுக்கப்புறம் நமக்கு இங்க என்ன வேலை இருக்கு? கேன்டீன்ல தான் வேலை. நம்ம நேரா கேன்டீனுக்கு போவோம். ஓகே? அதாண்டி கரெக்ட். வா கேன்டீனுக்கு போவோம். ஏமனா, நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கோம். சீக்கிரம் வந்து பில் பே பண்ணணும். ஓகே? வாளுங்க தான், எல்லாம் அருந்த வாளுங்க தான். சரிடி, இவரை அனுப்பி விட்டுட்டு உடனே வரேன். சரி சரி, நாங்க கிளம்புறோம். வெண்ணி வாடி போலாம். ராகுல் அண்ணா பாய். ஹலோ ஃபாரின் பீஸ் பாய். சரிங்கக்கா, நீங்க போங்கக்கா. அது எப்பவும் இந்த மரியாதை இருக்கணும். சரியாடா தம்பி? மரியாதை தானே. இப்ப நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க, 2 பேரையும் ஓட விட்டுரும். ஓடுங்க. ராகுல் அண்ணா, நீங்க எப்ப வந்தீங்க? உங்களை நான் பார்க்கவே இல்லையே. ரொம்ப நேரமா இங்கதாம்மா இருக்கேன். நீ என்ன எங்க பார்த்த? நீ பார்க்க வேண்டியவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்த. அடுத்து இவனா? ஷப்பா, இவகிட்ட கொஞ்சம் தனியா பேசலாம்னு நினைச்சா முடியாது போல இருக்கே. ராகுல், நீ போய் கார்ல வெயிட் பண்ணு. நான் யமுனா கிட்ட பேசிட்டு உடனே வரேன். போ. இல்லனா பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். டேய் சோதிக்காதடா. ராகுல் சொல்றேன்ல, போ போய் கார்ல உட்காரு. அண்ணன் வந்துடுறேன். போ. ரைட்டு, அண்ணன் வேற ஏதோ ரூட்ல போக பாக்குறான். சரி, நல்ல ரூட்டா இருந்தா சந்தோஷம் தான். சரிண்ணா, நான் கார்லயே வெயிட் பண்றேன். நீங்க வாங்கண்ணா. வர, நீ போடா. ஷப்பா, இப்பதான் மழை பெஞ்சு ஊஞ்ச மாதிரி இருக்கு. இவகிட்ட தனியா பேசுறதுக்குள்ள நம்மள பித்து பிடிக்க வச்சிருவானுங்க போல இருக்கேன். இதெல்லாம் முடியாத வருஷம். நீ வேற எதனா வழிய பாரு. இவகிட்ட பேசணும், அதுக்கு வேற எதனா வழி இருக்கான்னு பாரு. இதை இப்போல இருந்து ஸ்டாப் பண்ணிக்க. சொல்லுங்க ஷாம், என்ன என்னாச்சு? அது வந்து என்னன்னா, அதான் வானரப்படம் எல்லாம் ஓடிடுச்சு. நம்ம கை போட்டுக்கலாமே. ஆமாடா ஷாம், அதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். நீ கை போட்டுக்கிட்டே பேசுறா. இப்போதான் கரெக்டா இருக்கு. அது வந்து இவனா ஒன்றும் இல்லை. ஈவினிங் நான் வரேன், சீக்கிரம் வந்துடுறேன். காலேஜ் டைமுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுறேன். ஓகேவா? நீ சீக்கிரம் வந்துடு. நானே உன்னை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அப்பா போய் 2 பேரும் சேர்ந்து பார்த்துட்டு திரும்பி வரும்போது நானே உன்னை கூட்டிட்டு போயிட்டு இனியா வீட்டில் விட்டுறேன். சரியா? இடையில நம்ம சாப்பிட்டுட்டோம், அப்புறமா போகலாம். அது சரி ஷாம். ஷாம், என்னை விட்டீங்கன்னா நானே காலேஜ் முடிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு அப்பா கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி இனியாக்கா வீட்டுக்கு போயிடுவேன். இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்க வரதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏதோ வந்த நாள்ல இருந்து நீங்களும் என் கூடவே சுத்திட்டு இருக்கீங்களா, எனக்கு அதுதான் ஷாம் கஷ்டமா இருக்கு. என்னால உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு பாக்குறேன், அதுக்காக தான் கேட்டேன். நீங்க என்னடானா கோவப்படுறீங்க. வந்த நாள்ல இருந்து இல்ல, வாழ்நாள் முழுக்க உன் கூடவே சுத்தலான்னு என்ன தோணுது. ஆனா அது என்னன்னு எனக்கே தெரியல. சரி, அது வரைக்கும் உன் கூடவே சுத்துறேனே. அதெல்லாம் நீ இனிமே எங்கேயும் தனியாலாம் போக வேண்டாம். இனிமே நீ எங்கன்னா போகணும்னு உனக்கு தோணுச்சுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் வரேன். சரியா? நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், எங்க வேணாலும் சரி. அது சரிங்க ஷாம், உங்களுக்கு வேற வேலை இல்லையா? என்ன கூப்பிட்டுட்டே அழைவீங்களா? உன்னை கூப்பிட்டு சுத்துறதை விட எனக்கு வேற எந்த வேலையும் முக்கியமான வேலை கிடையாது. இதுதான் இப்போதைக்கு முக்கியமான வேலை. சரி, ஈவினிங் வரேன். சரியா? சரிங்க ஷாம், வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி, நான் கிளம்புறேன். ஓகேங்க. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க. இவ்வளவு விட்டு போக மனசே வரலையே. இப்ப ஏதாவது பேசணுமே. எதை பத்தி பேச? ஆமா, என்ன நீங்களா கிளாஸ் ஒழுங்கா அட்டென்ட் பண்ண மாட்டீங்களா? நான் வந்தபோது அந்த 2 வானரம் சொல்லிச்சு ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டென்ட் பண்ணவே மாட்டீங்களாமே. அப்படியா? அப்படிலாம் இல்லைங்க ஷாம். எந்த கிளாஸ் போர் அடிக்குதோ அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டோம். அதுக்கு இப்படி வெளியில எங்கேயாவது உட்காந்து டைம் ஓட்ட வேண்டியதுதான் இல்லையா? இப்ப போனாலுங்க பாருங்க கேன்டீனுக்கு, அங்க போய் டைம் ஓட்ட வேண்டியதுதான்.
மற்றபடி எல்லா கிளாஸெல்லாம் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ண மாட்டோம். ஏதாவது எங்களுக்கு போர் அடிக்கிற கிளாஸை மட்டும் தான் ஸ்கிப் பண்ணுவோம். அது சரி, நல்ல பாலிசி. இதையே மெயின்டைன் பண்ணுங்க, சீக்கிரத்துல ஊருப்பட்டுடுவீங்க. நீங்க கலாய்க்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது ஷாம். அடி, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற போல தோணுது. உன் கண்ணு அது என்ன என்னென்னமோ பண்ணுதுடி. டேய் ஷாம், நீ சரியில்லடா. இது காலேஜ் பார்த்துக்க. அது மட்டும் இல்ல, அவன் உன ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கான். நீ எந்த நினைப்புல இருக்கன்னே தெரியல. நான் எந்த நினைப்புல இருக்கேன்னு எனக்கும் தெரியல. கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டுச்சில்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா. காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டுச்சில்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா. நிலவை உரசும் வேகம், அந்த நினைவை நினைக்கே உருகாதா. என் ஆசை உனக்குள்ளே இருக்காதா, விட்டு விட்டு இருதயம் துடிக்காதா. அடிபத்த கிள்ளுதடி இந்த நகது, வாசனைகள் பூசுதடி வண்ண கனவு. எனக்கு இப்பவே திருச்சி மச்சம் ஒன்ன பார்த்து. அம்மா, எதுக்கு 2 பேரும் எங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்க? என்னாச்சு? ஹேய் நிவி, என்னடி, எதுவும் ப்ராப்ளமா என்ன? சொல்லுங்க, என்னாச்சு? ஹே வெண்ணிலா, கேட்குறாங்களா? சொல்லு, என்ன எதனா பிரச்சனையா என்ன? இல்ல எம்னாக்கு எதனா ப்ராப்ளமா? சொல்லுங்க. இது பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனா யமுனா விஷயம்தான். அதை உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு எங்களுக்கு தோணுச்சு. அதான் உங்களை உடனே வர சொன்னோம். என்ன சொல்றீங்க? யமுனா விஷயமா? என்ன விஷயம்? ஆமா, யமுனா விஷயமே தான். ஆனா நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. இது என்னன்னு எங்களுக்கு சரியா புரியல. அதான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாவது எங்களுக்கு புரியுமான்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லலாமேன்னு வந்தோம். என்னடி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன உங்களுக்கு? யமுனா விஷயம்ன்றீங்க, ஆனா ப்ராப்ளம் இல்லைன்றீங்க, குழப்பம்ன்றீங்க. நீங்க 2 பேரும் குழம்புனது பத்தாது, எங்களை வேற குழப்பறீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நிவி, என்ன நடக்குது? இங்க பாரு, விஷயம் என்னங்கிறத டக்குன்னு சொல்லு. ரொம்ப போட்டு குழப்பாதீங்க. என்ன விஷயம்? ஏய் சொல்லுடி, என்ன விஷயம்னு. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, சொல்லிடுறோம். அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காலையில நாங்கள் எல்லாரும் காலேஜுக்கு போயிட்டோமா? நாங்களும் காலேஜுக்கு தான் போனோம். நீங்களும் நாங்களும் மட்டும் இல்லை, யாரெல்லாம் காலேஜுக்கு போகணுமோ அவங்க எல்லாரும் காலையில தாம்மா காலேஜுக்கு போவாங்க. அதுல என்னடி பிரச்சனை உனக்கு? ஐயோ, ரொம்ப அறிவாளி தாங்க. நீங்க பாருங்க, குறுக்க பேசுனீங்கன்னா நாங்க சொல்ல வந்ததை மறந்துடுவோம். நீங்க அமைதியா கேளுங்க, அப்பதான் சொல்ல முடியும். சரி சரி, சொல்லுடி. இந்த மாதிரி அமைதியா கேளுங்க. என்னன்னா, நாங்க எல்லாரும் காலேஜுக்கு வந்துட்டோமா, யமுனாவும் காலேஜுக்கு வந்துட்டா. அப்போ யமுனாவை பார்க்க யார் வந்தா தெரியுமா? யமுனா பார்க்க காலேஜ்க்கு வந்தாங்களா? யார் வந்தது? ஆமா அஜய், ஒருத்தர் யமுனா பார்க்க காலேஜ்க்கே வந்துட்டானா பாரு. யார் அந்த ஒருத்தர்? யமுனா பார்க்க யார் வந்தாங்க? என்ன அவங்க சித்தி எதுனா ஆல் செட் பண்ணிருக்காங்களா? சே, இதுக்கும் சித்திக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த லேடி என்ன பண்ணுதுன்னு கூட தெரியல. அதை தூக்கி போடுங்க. என்னன்னா, யார் பார்க்க வந்தாங்கன்னா வேற யாரும் இல்ல, அதான் அந்த ஃபாரின் பீஸ். ஃபாரின் பீஸா? அது எந்த பீஸ்? ஐயோ அஜய், ஃபாரின் பீஸ் அது தெரியாதா உங்களுக்கு? அதான் நம்ம ராகுல் இருக்கார்ல, அவரோட அண்ணன் ஷாம். அதான் லண்டன்ல இருந்து வந்திருக்கார்ல, அந்த ஃபாரின் பீஸை தான் சொல்றோம். அது சரி, ஷாம் அண்ணாவை தான் ஃபாரின் பீஸ்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏண்டி, உனக்கெல்லாம் மனசாச்சே இல்ல? அவருக்கும் ஒரு பேர் வச்சாச்சா? அவர் பாவண்டி. ஆமா, அவர் எதுக்கு இப்ப வைத்து இழுத்துட்டு இருக்கீங்க? ஐயோ, சொல்ல வரத முழுசா கேளுங்க, சிரிக்காதீங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா நீங்களே உன்னிப்பா யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது. இவங்க இப்போதைக்கு விஷயத்த சொல்ல மாட்டாங்கடா நரேன். இங்க பாரு, நீ கேட்டுட்டு வா, நான் போய் ஒரு தம்மாவது அடிக்கிறேன்டா. அஜய், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இல்லம்மா, நீங்க பேசுங்க, நாங்க கம்முன்னு கேக்குறோம்னு சொன்னம்மா. ஏமா? இல்லையே, என் காதுல வேற ஏதோ தம்மு அப்படின்னு விழுந்ததே. சே, நான் கம்முன்னு சொன்னம்மா, அது உன் காதுல அப்படி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் அந்த மாதிரி அப்படிலாம் இல்லம்மா. அது சரி, விஷயத்த சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு காலையில ஷாமன் அவரு யமுனா பார்க்க காலேஜ்க்கே வந்துட்டானா பாத்துக்கங்களேன். இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? யமுனாவோட அப்பாவுக்கு மொத்த ட்ரீட்மெண்ட்டும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ட்ரீட்மெண்ட்கான எதனா ஸ்டேட்டஸ் எதனா தெரிஞ்சிருக்கும், அது சொல்றதுக்காக யமுனா பார்க்க வந்திருக்கலாம். இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? ஆமாங்க, நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். இதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்லதான். ஆனா ஷாமண்ணா யமுனாவை கிட்டக்க போய் நின்று அவ தோள் மேல கைய போட்டு வாடி போடின்னு பேசினாங்க. இப்ப சொல்லுங்க,
ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கா இல்லையா? என்னடி என்ன சொல்ற? ம் கேக்குற உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குல்ல, அப்ப பார்த்த எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன என்ன சொல்றீங்க? ஷாமண்ணாவா யமுனா கிட்ட இப்படி நடந்துட்டாங்க? ஆமா அஜய், சத்தியமா ஷாமண்ணா இப்படிதான் யமுனா கிட்ட நடந்துக்கிட்டாங்களே. நாங்க எங்க ரெண்டு கண்ணால பார்த்தோம். டேய் நரேன், என்னடா இவங்க என்னென்னமோ சொல்றாங்க? எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. இரு, தெளிவா கேட்போம். சரிடி, அவர் அப்படி நடந்துக்கிட்டாரு, அதுக்கு யமுனா எப்படி பிஹேவ் பண்ணா? ம் அவகிட்ட எந்த மாற்றமும் தெரியல. எப்பவும் போல அவ கேஷுவலா தான் இருந்தாலே. அப்போ நாங்க விடல. நாங்க நோண்டி நோண்டி கேட்கலாமேன்னு கொஞ்சம் ஓட்டுற மாதிரி கேட்டோம். அதுக்கு அவ சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவரை நானும் ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரியாதுல்ல, நானும் அவரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற பதில் மட்டும்தான் அவகிட்ட இருந்து வந்ததே. ஆமா அஜய், அவ சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், அவரும் நானும் ஃப்ரெண்டு, நாங்க ரெண்டு பேரும் இப்போ நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே. சரி, ஆனா ஷாமண்ணா இப்படியா நடந்துக்கிட்டாங்க? ஐயோ நரேன், உங்க மேல ப்ராமிஸா சொல்றேன், ஷாமண்ணா யமுனா கிட்ட இப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் ஷாமண்ணாவோட பார்வையும் வேற மாதிரி தான் இருந்தது. யமுனாவை நார்மலா பார்த்த மாதிரியே இல்லை, அவரோட லுக்கே வேற மாதிரி இருந்தது. எங்களை பார்த்து பேசும்போது வேற லுக்கு, அதுவே யமுனாவை பார்த்து பேசும்போது ஒரு ஒரு வித ஒரு வித ஃபீலிங்கோட பார்த்த மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு. சரி, நீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நீங்க இதோட விடுங்க, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். நான் நடந்த விஷயத்த சக்தி அண்ணா காதுலையும் போட்டு வைக்கிறேன், சரியா? நீங்க இருந்தாலும் யமுனாவை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. யமுனா நார்மலா தானே இருக்கான். அவ மற்றபடி வேற எதுவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல? சேச்சே, இப்பெல்லாம் அவ அப்படி கிடையவே கிடையாது. என்ன கேட்டா அவ நல்லா எங்களோட எப்பவும் போல மிங்கலாய் தான் இருக்காளே. ஆனா அவளோட இந்த மாற்றத்துக்கு காரணமே ஷாமண்ணா தானோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. நரேன், தோன்றதுலாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஷாமண்ணாவால தான் யமுனா ஜாலியாவே இருக்காளே. அவ பழச மறந்ததுக்கு காரணமே ஷாமண்ணாவோ தான் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. புரியுது, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வேற ஏதோ மாதிரி தான் இருக்கு. சரி, நம்ம விஷயத்த சக்தி அண்ணா கிட்ட சொல்லுவோம், மற்றதை அவர் பார்த்துப்பாரு. சரி விடுங்க, நீங்க இதை பெருசா போட்டு மைண்ட்ல போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? யமுனா நல்லா இருக்காளா? இதால யமுனா சந்தோஷமா இருக்காளா? அதோட அமைதியா விட்டுருங்க. அதெல்லாம் போகட்டும் நரேன், நீங்க குரு அண்ணா பாத்தீங்களா? அவர்கிட்ட பேசி பாத்தீங்களா? எதனா சொன்னாரா? இல்ல, குரு இன்னைக்கு காலேஜுக்கு வரல, அதனால குரு கிட்ட பேச முடியல. சரி ஓகே, நாங்க இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உடனே சொல்லலாமே நான் கூப்பிட்டோம். நீங்க என்னடா அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? அப்படி இல்லடி, நீங்க ஏதோ விஷயம் ஒண்ணு மறுபடியும் ஏதோ ப்ராப்ளமோ அப்படின்னு நாங்க நினைச்சிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. சரி, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க, நாங்க சக்தியான ஆஃபீஸ்க்கு கிளம்புறோம். நீங்க போயிட்டு வாங்க. போயிடுவீங்களா இல்ல கூட்டிட்டு வந்து விடணுமா? சேச்சா, இல்ல இல்ல நரேன், நாங்க போயிடுவோம். நீங்க போயிட்டு சக்தி மாமாவை பாருங்க, போங்க. ஆமா, நீங்க கிளம்புங்க, நாங்க போயிடுவோம்.